2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் வைஜெயந்த் பாண்டா அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமியை சந்தித்து 55 நிமிடங்கள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள பழனிசாமியின் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பில் நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோரும் உடனிருந்தனர். மேலும் அக்டோபர் 12ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் தொடங்கவுள்ள நிலையில் அதில் பங்கேற்க பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய துணை நடிகர் ரவிச்சந்திரனுக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சனாதனம் குறித்து கமல்ஹாசன் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துணை நடிகர் ரவிச்சந்திரன் யூடியூப் வலைதளத்தில் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருந்தார். இது தொடர்பாக மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் முன்ஜாமீன் வழங்க கோரி ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி கே ராஜசேகர் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். கர்நாடகத்தில் நடிகர் கிச்சா சுதீப் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் கன்னடம் நிகழ்ச்சியின் படப்பிடிப்பு ஸ்டுடியோவை உடனடியாக மூட கர்நாடக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் பிடதியில் உள்ள இந்த ஸ்டுடியோ சுற்றுச்சூழல் சட்ட அனுமதி இல்லாமல் இயங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீர் மற்றும் காசு மாசு தடுப்பு சட்டங்களை மீறியதாக கூறி ஸ்டுடியோ நிர்வாகத்திடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. விதிமீறலை தொடர்ந்தால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஈஸ்வர் கந்த்ரே எச்சரிக்கை விடுத்துள்ளார். நடிகர் அஜித்குமார் ஸ்பெயினில் நடந்த கார் பந்தய போட்டியில் கலந்து கொண்டதற்கு மஹேந்திரா குழுமத்தின் தலைவர் ஆனந்த் மஹேந்திரா பாராட்டு தெரிவித்துள்ளார். மஹேந்திரா நிறுவன பந்தய காரை அஜித்குமார் ஓட்டிய நிலையில் ஸ்பெயின் வேகம் மற்றும் ஸ்டைல், இது சக்தி வாய்ந்த கலவை, அஜித்குமாரை தடங்களில் காண்பது மகிழ்ச்சி என்று அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் அஜித்தின் அடுத்த சாகசத்தை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கரூர் தாவேக பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் 3வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் சம்பவம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு வேலுச்சாமிபுரத்தில் விசாரணை மேற்கொண்டது. இதனையடுத்து 3வது நாள் விசாரணையாக 5 பேர் உயிரிழந்த ஏமூர் பகுதியில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரும் மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு முறையீடு செய்யப்பட்டுள்ளது. கரூரில் தாவேக பரப்புரையின் போது நேரிட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து பாஜகவைச் சேர்ந்த உமா ஆனந்தன் என்பவர் சார்பில் வழக்கறிஞர் ராகவாச்சாரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். கூட்ட நெரிசலுக்கும் உயிரிழப்புகளுக்கும் அரசின் அலட்சிய போக்கே காரணம் என்றும், அதிக கூட்டம் கூடும் என தெரிந்திருந்தும் போதிய பாதுகாப்பை வழங்க அரசு தவறிவிட்டது என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மாநில காவல்துறையின் விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்பதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டை விரைந்து விசாரிக்குமாறு தலைமை நீதிபதி முன்பு முறையிடப்பட்டது. இதை ஏற்ற தலைமை நீதிபதி வரும் வெள்ளியன்று வழக்கு விசாரிக்கப்படும் என கூறினார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் மேற்கொள்ளப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். நேற்று நள்ளிரவில் தொகுதிக்கு உட்பட்ட வி.பி. ராமன் சாலை, ராயப்பேட்டை நெடுஞ்சாலை, மாசிலாமணி சாலைகள் சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் கால்வாய் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மழைநீர் தேங்காமல் எளிதாக பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு செல்லும் வகையில் தூர்வாரப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் இணைப்பு கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க துணை முதல்வர் அறிவுறுத்தினார். மதுரை அவனியாபுரத்தில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர். 30 ஆண்டுகளாக இருந்த சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதால் அதிமுக தொண்டர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
இந்தோனேஷியாவில் காசா மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜகார்த்தாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பாக பாலஸ்தீன கொடிகளோடு கூடிய மக்கள் பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தினர். பாலஸ்தீன விடுதலை, காசாவில் பசுப்பினியை தீர்த்தல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தும் பதாகைகளையும் கையில் ஏந்தியிருந்தனர். தமிழ்நாட்டில் வரும் அக்டோபர் 13ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் வடக்கு, மேற்கு மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் செப்டம்பரில் பெய்த கனமழையால் 68.69 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் சேதமாகியுள்ளன. மராத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு மகாராஷ்டிரா பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பீட், நாந்தேட், லத்தூர், சோலாப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் தலா 3 முதல் 7 லட்சம் ஹெக்டேர் வரை பயிர் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிதியுதவி கோரி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டிய திட்ட முன்மொழிவை அமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆய்வு செய்தார். விவசாயிகள் ஹெக்டேருக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் கோரியுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 90,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 75 ரூபாய் விலை உயர்ந்து 11,200 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 600 ரூபாய் விலை அதிகரித்து 89,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 167 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,67,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சர்வதேச அரசியல் சூழல், டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு பலவீனமாக இருப்பது, பெடரல் வங்கி கடன் வட்டியை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் தங்கம் விலை உயர காரணமாக கூறப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் 6 வாரங்களில் சவரனுக்கு 12,000 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி தங்கம் ஒரு சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அடுத்து வந்த நாட்களில் தங்கம் விலை ஏற்றம் கண்ட நிலையில் செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரு சவரன் 80,040 ரூபாய்க்கும், செப்டம்பர் 10ஆம் தேதி 81,200 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. செப்டம்பர் 15ஆம் தேதி ஒரு சவரன் 81,680 ரூபாயாக உயர்ந்த நிலையில் செப்டம்பர் 25ஆம் தேதி 84,080 ரூபாயாக அதிகரித்தது. அக்டோபர் 1ஆம் தேதி ஒரு சவரன் 87,120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்கம் விலை அக்டோபர் 7ஆம் தேதி 89,600 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தும் திட்டத்தில் ஆசிரியர்களுக்கு பயிற்சியை வழங்கும் நிகழ்ச்சியை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்ற நிலையில் நிகழ்ச்சியில் பேசிய மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சியில் கல்விக்கு அதிக நிதிகளை ஒதுக்கி பல்வேறு முன்னேற்பாடுகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீதான சிபிஐ வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காதர் பாஷா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். சிலை கடத்தல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்ததாக காதர் பாஷா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக பணியாற்றிய பொன் மாணிக்கவேல் தன்னை பழி வாங்குவதற்காக இந்த வழக்கை பதிவு செய்ததாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. போதிய ஆதாரங்கள் இல்லை என்பதால் பொன் மாணிக்கவேல் மீதான சிபிஐ குற்றப்பத்திரிகையையும் வழக்கையும் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காதர் பாட்ஷா மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கில் தன்னுடைய தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என வலியுறுத்தி பொன் மாணிக்கவேல் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீதான தாக்குதலை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் இறங்கினர். உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வெளியே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இதில் பங்கேற்றனர். இதேபோல் பூந்தமல்லியிலும் வழக்கறிஞர்கள் சாலையை மறித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதை கண்டித்து கோடியக்கரை மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை, காரைக்கால் போன்ற வெளிமாவட்ட மீனவர்கள் கோடியக்கரையில் தங்கி மீன்பிடிப்பதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதாரண்யம் மீனவர்கள் தெரிவித்து வருகின்றனர். மீன்வளத்துறை அனுமதி மறுத்தும் கோடியக்கரையில் 10க்கும் மேற்பட்ட படகுகளில் வெளிமாவட்ட மீனவர்கள் 35 பேர் மீன்பிடித்த நிலையில் அவர்களை வேதாரண்யம் மீனவர்கள் சிறைப்பிடித்தனர். இந்நிலையில் இதை கண்டித்து கோடியக்கரை கோடியக்காடு மீனவ கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசுகளின் தலைமை பதவியில் அமர்ந்து இன்று 25வது ஆண்டை எட்டுவதாக பிரதமர் மோடி எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார். 2001ஆம் ஆண்டு இதே அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத் முதல்வர் பதவியில் அமர்ந்ததாக பிரதமர் தன் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய மக்களின் ஆசிகளுடன் இந்த மைல்கல்லை எட்டியுள்ளதாகவும் இதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். தனது பொது வாழ்க்கையில் நாட்டின் தனிநபர்களிலிருந்து ஒட்டுமொத்த நாடு வரை வளர்ச்சிக்காக பாடுபட்டதாகவும் பிரதமர் தன் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2001இல் இதே நாளில் முதல்வராக பதவியேற்ற படத்தையும் பிரதமர் மோடி தன் பதிவில் இணைத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் தலித் இளைஞர் ஹரியோம் வால்மீகி கொலையை கண்டித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். ரேபரேலியில் நடந்தது அரசியலமைப்பு சட்டத்திற்கு, தலித் சமூகத்திற்கு மற்றும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இழைக்கப்பட்ட ஒரு கொடிய குற்றமும் களங்கமும் ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தலித்துகள், பழங்குடிகள், சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஏழைகள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். 2014இல் மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்த பிறகு கும்பல் கொலை, புல்டோசர் அநீதி ஆகியவை நம் காலத்தின் மோசமான அடையாளங்களாக மாறிவிட்டதாக ராகுலும் கார்கேயும் தெரிவித்துள்ளனர். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 22ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். இதை முன்னிட்டு திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. ஐப்பசி மாத பூசைக்காக அக்டோபர் 17 முதல் 22 வரை கோயில் நடை திறந்திருக்கும். அக்டோபர் 22ஆம் தேதி பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை. சபரிமலைக்கு செல்லும் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்பது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இரு பெரும் கூட்டணிகளில் தொகுதி பங்கீடு பேச்சு தீவிரமடைந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 3வது பெரிய கட்சியாக உள்ள சிராக் பஸ்வானின் லோக் ஜன்சக்தி கட்சி 45 முதல் 54 இடங்கள் வரை கேட்பதாக தெரிகிறது. ஆனால் இவ்வளவு அதிக தொகுதிகளை ஒதுக்க பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் மறுத்துவிட்டதாக தெரிகிறது. கேட்கும் தொகுதிகளை தராவிட்டால் பிரசாந்த் கிஷோரின் கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போவதாக சிராக் பஸ்வான் கூறி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிராக் பஸ்வான் தற்போது மத்திய அமைச்சராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. 243 தொகுதிகளில் 125இல் ராஷ்டிரிய ஜனதா தளம் போட்டியிடும் என்றும் காங்கிரசுக்கு 55 முதல் 57 இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் தெரிகிறது. இடதுசாரி கட்சிகளுக்கு 35 இடங்களும் மற்ற கட்சிகளுக்கு 25 இடங்களும் ஒதுக்கப்படும் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி கடந்த முறை 70 இடங்களில் போட்டியிட்டு 19 இடங்களில் மட்டுமே வென்ற நிலையில் இம்முறை குறைவான இடங்களே ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனினும் கூடுதல் இடங்களை பெற காங்கிரஸ் இடதுசாரிகள் தரப்பில் இறுதிக்கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் குழந்தைகள் இறந்ததற்கு இருமல் மருந்து காரணம் என்று கூறப்படும் நிலையில் அது குறித்து சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. விஷால் திவாரி என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் இருமல் மருந்தால் மரணம் நேரிட்டிருக்கலாம் என்று பல்வேறு மாநிலங்களில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் தரம் குறைந்த மருந்துகள் கடைகளுக்கு எப்படி வந்தன, எங்கு தவறு நேர்ந்தது என்பன குறித்து விரிவான விசாரணை நடத்த மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே சர்ச்சைக்குரிய கோல்ரெக்ஸ் இருமல் மருந்திற்கு பஞ்சாப் அரசும் தடை விதித்துள்ளது.
டெல்லியில் அமலில் உள்ள பட்டாசு தடையை தளர்த்த டெல்லி அரசு உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளது. டெல்லியில் கடுமையான காற்று மாசு காரணமாக பட்டாசுகள் உற்பத்தி, விற்பனை மற்றும் பயன்பாடு ஆகியவற்றுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டமன்ற தேர்தலில் வென்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சி அமைத்தது. டெல்லி மக்களின் உணர்வுகளை மதித்து பசுமை பட்டாசு வெடிப்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் அனுமதி பெறப்படும் என்று டெல்லி முதல்வர் ரேகா குப்தா உறுதியளித்திருந்தார். தீபாவளிக்கு இன்னும் ஓரிரு வாரங்களே உள்ள நிலையில் டெல்லியில் காற்று மாசு ஏற்படுத்தாத பசுமை பட்டாசுகளை அனுமதிக்க கோரும் மனு அரசு தரப்பிலிருந்து மிக விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கத்தகடு திருடப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சை சட்டப்பேரவையில் தொடர் அமளிக்கு காரணமாகியுள்ளது. முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று தேவஸ்வம் வாரிய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவை அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. சபரிமலை கோயிலை நிர்வகிக்கும் திருவாங்கூர் தேவஸ்வம் வாரியம் கலைக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே தனது பதவிக்காலத்தில் கோயிலிலிருந்து தங்கத்தகடு அகற்றப்படவில்லை என தேவஸ்வம் வாரிய முன்னாள் தலைவர் என் வாசு தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம் தனக்கு தேவையான ஆயுதங்களை 1,20,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கு உள்நாட்டிலிருந்து கொள்முதல் செய்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உள்நாட்டு வேலைவாய்ப்புகள் பெருகி பொருளாதாரம் வலுப்படுவதுடன் அந்நிய செலாவணி மீதமாவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்கும் இலக்கை நோக்கி அரசு முன்னேறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளாக எடுத்த பல்வேறு கொள்கை முடிவுகளால் உள்நாட்டு பொருட்கள் உற்பத்தி மற்றும் கொள்முதல் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்திய ரயில்வேயில் தூய்மை பணிகளுக்கு ட்ரோன்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். அம்ரித் பாரத் ரயில் ஒன்றை ட்ரோனிலிருந்து நீரை பீச்சி அடித்து தூய்மைப்படுத்தும் காட்சியை ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ட்ரோன் மூலம் செய்யும் தூய்மை பணி தரமாக இருப்பதுடன் பணியாளர் பற்றாக்குறையையும் சமாளிக்க முடிவதாக கூறப்படுகிறது. ட்ரோன்கள் விவசாயத்திலிருந்து ராணுவம் வரை பலதரப்பட்ட துறைகளில் பயன்படுத்தப்படுவது அதிகரித்துள்ளது. இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஹமாஸ் கிளர்ச்சி குழுவினர் நடத்திய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டதன் நினைவு நாளை இஸ்ரேல் மக்கள் அனுசரித்தனர். இசை நிகழ்ச்சி நடந்த இடத்தில் ஹமாஸ் படையினர் ராக்கெட்டுகளை வீசி தாக்கியதில் 1200 பேர் இறந்தனர். 251 பேர் கடத்திச் செல்லப்பட்டனர். இத்தாக்குதல் நடந்த இடத்தில் இஸ்ரேல் கொடி ஏற்றப்பட்டு இறந்தவர்களுக்கு நினைவு அஞ்சலி நடத்தப்பட்டது. வங்கதேசத்தின் மேற்கு பகுதியில் உள்ள சலன் பீல் பகுதியில் படகிற்குள் பள்ளி வகுப்பறைகள் இயங்கி வருகின்றன. நீரில் மிதந்து செல்லும் படகில் இருந்தவாறு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். இப்பகுதி அடிக்கடி வெள்ள அபாயத்திற்குள்ளாவதும் கட்டடங்களை வெள்ளம் சூழ்வதும் சாதாரணமான நிகழ்வாக உள்ளது. இதனால் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை விட வேண்டியுள்ள நிலையில் இதற்கு மாற்றாக படகிலேயே வகுப்பறைகள் அமைக்கப்படுகின்றன. இதுபோன்று 26 படகு பள்ளிகள் உள்ள நிலையில் அதில் 2200 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நடைமுறை பயனுள்ளதாக இருப்பதால் நைஜீரியா, பிலிப்பீன்ஸ், கம்போடியா ஆகிய நாடுகளும் கடைபிடிக்க தொடங்கியுள்ளன. படகு பள்ளிகள் கல்வி அறிவை தர முக்கிய பங்காற்றி வருவதாக கூறி ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பு விருது ஒன்றையும் வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு குவாண்டம் இயங்கியல் குறித்த முக்கிய பணிக்காக 3 விஞ்ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஜான் கிளார்க், ஏல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிரெஞ்சு விஞ்ஞானி மைக்கேல் டெவோரெட் மற்றும் கலிபோர்னியா சாண்டா பார்பராவைச் சேர்ந்த ஜான் மார்டினஸ் ஆகிய மூவருக்கும் இந்த பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. குவாண்டம் இயங்கியல் குறித்த இவர்களது கண்டுபிடிப்பு அடுத்த தலைமுறை குவாண்டம் தொழில்நுட்பங்களுக்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். அனைத்து வகையான தொழில் வளங்களும் நிறைந்திருக்கும் தமிழ்நாடு உற்பத்தித் துறையின் லீடராக மாறி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏரோஸ்பேஸ் மற்றும் பாதுகாப்பு குறித்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அவர் தொடங்கி வைத்தார். வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கருத்தரங்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெறுகிறது.
நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர் உலகளவில் வளரும் பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறினார். வாகன உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 40 விழுக்காடு என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டத்தை செயல்படுத்துறதுல அதை தொடங்கினதிலிருந்து இதுவரை 23,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இதுல 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கு. 2032க்குள்ள 75,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க நாங்கள் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உங்களை கவரும் தொழில் சூழல் இருக்கு. திறமையான இளைஞர்கள் ஏராளமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரிய தொழில் நிறுவனங்களோட பங்களிப்பு மட்டுமல்ல, MSME நிறுவனங்களோட பங்கும் பெரிய அளவில் இருக்கு. அதில் 700க்கும் மேற்பட்டவை வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் செயல்படுது. பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய காத்திருக்க வேண்டிய இல்லை. தமிழ்நாடு இப்பவே ரெடியா இருக்கு. திமுக அரசு அனுப்பும் அனைத்து கோப்புகளுக்கும் தமிழ்நாடு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதில்லை என்பதால் அவர் எதிரி போல சித்தரிக்கப்படுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பாஜக முகாம் அலுவலகத்தில் கட்சியின் கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய எல் முருகன் திமுக அரசை விமர்சித்தார். மாண்புமிகு கவர்னர் மரியாதைக்குரிய திரு RN ரவி அவர்கள் திமுகவினுடைய ஊழல்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார். திமுக எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபைலை அவருக்கு அனுப்புறது, அதுக்கு அவர் ஒப்புதல் கொடுக்காதது, அதனால அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் உள்ள கோகலர்ஸ் நிறுவனத்திற்கு தொடர்புடைய 7 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். MRC நகரில் உள்ள நிறுவனத்தின் வழக்கறிஞர் சுரேஷ்குமார், உரிமையாளர் மற்றும் நிறுவனத்துடன் தொடர்புடைய நுங்கம்பாக்கம், அண்ணாநகர், வளசரவாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. கோகலர்ஸ் நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்த குற்றச்சாட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் ஒட்டகங்கள் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வரும் நிலையில் அதை தடுத்து நிறுத்த சிறப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஒட்டகங்களின் அழிவை தடுப்பதற்காக கொள்கை ஒன்றை மத்திய கால்நடைத்துறை உருவாக்கியுள்ளது. ஒட்டகங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 1977ஆம் ஆண்டில் 4 லட்சம் ஒட்டகங்கள் இருந்த நிலையில் தற்போது அது 2 லட்சமாக குறைந்துவிட்டதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், குஜராத் ஆகிய 2 மாநிலங்களில் மட்டுமே அதிக அளவு ஒட்டகங்கள் உள்ளன.